என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அன்பு உறவுகள் ரொம்ப பேர் கேட்டது என்ன அப்படின்னா, ஐயா எங்க வீட்டு வாசல்ல இந்த மரம் இருக்கு, இந்த மரம் வச்சதுல இருந்து, இந்த மரம் பூத்ததுல இருந்து, இந்த மரம் காய்ச்சதுல இருந்து எங்க வாழ்க்கையில பிரச்சனை அடிக்கடி வந்துட்டு இருக்குதுங்க ஐயா. பிள்ளைங்க எங்க கூட இல்லை, ஒரே மருத்துவ விரயம், சண்டை சச்சரவு, சொந்தக்காரவங்க எல்லாம் அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட அவ்வளவு நெருக்கமா இல்லை, எந்த ஒரு சுபகாரியமும் சீக்கிரம் நடக்க மாட்டேங்குது. அப்படி சுபகாரியம் நடந்தாலும் அந்த சுபகாரியத்துல சண்டை சச்சரவு பிரச்சனைகள்னு யுத்தமாவே இருக்குதுங்க ஐயா. அப்ப நான் அவங்களுக்கு சொன்ன அந்த பரிகாரமும் வழிபாடுகளும் இப்ப அவங்க செஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டுல நான் சொல்லக்கூடிய இந்த மரம் 2 மரம் மட்டும் வச்சுக்கணும். இந்த மரம் உங்க வீட்டு வாசல்ல இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் உஷாரா கவனமா இருக்கு. அதுக்காக மரம் வச்சுட்டோம், மரத்தை வெட்டி எடுக்கணும்னா அவசியம்லாம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய எளிமையான அந்த வழிபாடை நீங்க செஞ்சு வந்தாலே போதும். அது ஒரு எளிமையான வழிபாடு தான். மரத்தை என்ன மரம் தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல முருங்கை மரம், மாமரம். என்னங்க இந்த மரத்தால எங்க வீட்டுக்கு என்னங்க தோஷம் வரப்போகுது? சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் தானங்க. ஆமா, இல்லைன்னு சொல்ல. இந்த முருங்கை மரம் இருக்கு இல்லையா, சாதாரணமா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், இந்த முருங்கை மரம் பூ பூத்து நல்லா காய் காய்க்கும் போது நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குன்னு தெரியுமா? வா, ஏன்னா சாப்பிடக்கூடிய பொருள் இல்லை. அது வீட்டு வாசலுக்கு முன்பாக இருக்கும்போது அந்த மரத்தையும் அந்த வீட்டையும் பார்ப்பார்கள். கொடுத்து வச்சவன் எவ்வளவு காய் காய்ச்சிருக்கு, எவ்வளவு பூ பூத்திருக்கு, அந்த கீரையை பார்ப்பாங்க. ஏன்னா சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே நல்ல ஒரு சத்தான உணவு, மெடிசன் சம்பந்தப்பட்ட உணவு, உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவு. அப்படிப்பட்ட அந்த உணவை தரக்கூடிய அந்த மரம் வேகமாகவே திருஷ்டி தோஷத்தை ஏற்படுத்தும். அப்படியா? அப்படிதாங்க. கண் பார்வை, அனைத்து மக்களுடைய கண் பார்வை இருக்கக்கூடிய மனுஷாவுடைய கண் பார்வைக்கு அவ்வளவு சக்தி. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு ஏன் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ரொம்ப மரமெல்லாம் அப்படியே காய்ச்சி தொங்கும் போது சில மரம்லாம் வெயிட் தாங்காம அப்படியே சாஞ்சு விழுந்துரும். காத்தடிச்சாலே டம்னு ஒதிஞ்சு விழுகக்கூடிய மரம் தான் முருங்கை மரம். அப்போ நல்ல சத்தான மரம் நம்ம வீட்டுக்கு பின்புறமாக தோட்டத்துல இருந்தா விசேஷம். முன்னாடி இருக்கும்போது இந்த முருங்கை மரத்துல ஒரு பூச்சி வரும். அது மேல பட்டாலே நமக்கு உடம்பெல்லாம் தடிப்பு ஆகி அரிக்க ஆரம்பிச்சிடும். இதனால என்ன செய்வாங்க, முருங்கை மரத்தை பெரும்பாலும் முன்னாடி வைப்பதை தவிர்ப்பாங்க. முன்னேற முடியாது. இந்த திருஷ்டி தோஷத்தால நீங்க முன்னுக்கு வரவே முடியாது. அடிக்கடி உங்க வீட்டுல மன யுத்தம் இருக்கும். ஏதாவது உடல் அவஸ்தை அவ்வப்போது வந்து போகும். திருஷ்டி தோஷத்தால அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு சந்தோஷம் இருக்காது. குழந்தைகளுடைய கல்வி தன்மை கொஞ்சம் மந்த நிலையா இருக்கும். முருங்கை மரத்துக்கால இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இது புதுசாவில் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பலாம். அன்பு உறவுகளை, உங்க வீட்டுல முருங்கை மரம் இருந்துச்சு, முன்னாடி இருக்குதுங்க, இல்ல இருந்ததுங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்கான்னு ஒரு முறை சரி பாருங்க. எங்களுக்கு இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. இருக்கு அப்படின்னா நான் சொல்ற விஷயத்த செய்யுங்க. அந்த மரம் இருக்கு இல்லையா, எப்படியா இருந்தாலும் அந்த மரம் பெரிய அளவுல பலன், நமக்கு பலன் அதிகம், ஆனா அது நிரந்தரம் இல்லை. எவ்வளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு பின்னாடி அல்லது நம்ம தோட்டத்துல வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மை தான். இந்த திருஷ்டியோடைய ஆதிக்கம் இருக்கு பாருங்க, கண் திருஷ்டியோடைய ஆதிக்கம் எல்லோரும் பார்ப்பாங்க. ஒருத்தர் இல்லை, போறவங்க ரோட்ல வர்றவங்க வீட்டுக்கு வர்றவங்க போறவங்க இவ்வளவு முருங்கைக்காய் இருக்கு, இவ்வளவு இருக்கு. அப்ப நீங்க அந்த காய் காய்க்கும் போது அதுல இருக்கக்கூடிய காய கீரைய, இந்த அன்னதானங்கள் எங்க நடக்குது இல்லையா, அந்த ஆசிரமம் இது மாதிரி ஏதாவது அன்னதானங்கள் போடுவா. எல்லோரும் சாப்பிட்றதுக்கு அன்னதானம் போடுவாங்க. அது கோவிலாக இருக்கலாம், பொது வெளியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட அன்னதானம் நடக்கும் போது அவங்க மரத்துல கீரையோ காயோ இருந்தோ கொடுங்க. இப்ப ஆடி மாசம் வருது இல்லையா, அம்மனுக்கு கூழ் ஊத்துவாங்க எல்லா கோவில்களையும். அப்ப கீரையெல்லாம் சமைப்பாங்க, முருங்கைக்காயெல்லாம் போடுவாங்க. அப்படி இருந்தா கொடுங்க, தாராளமா கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த மரத்தால் இருந்து வரக்கூடிய திருஷ்டி தோஷம், மரம் ஒண்ணும் செய்யாது, மரத்தை பாக்குறாங்க இல்லையா, அந்த பார்வையோடைய ஆதிக்கம் உங்க வீட்டுக்கு தான் வரும், உங்களை தான் சேரும். அப்ப இது போல நீங்க மரம் வேணும், நாங்க வச்சுட்டோம் இருக்கணும், எங்களுக்கு நல்லா இருக்கு, இந்த காய் கொடுங்க, அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு கொடுங்க. ஏன்னா அன்னதானங்கிறது பெரிய தானம், அதுல சாப்பிடும் போது எல்லா தோஷமும் போயிடும். அடுத்து இதே தான் இன்னொன்னு மாமரம்.
இது ரொம்ப கண் திருஷ்டி இருக்கும். இந்த மாமரங்கிறது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம், மங்களமான பொருள், மங்கள காரியத்துக்கு உதவக்கூடிய பொருள். இது எப்படிங்க திருஷ்டி தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, இதுலயும் பூ பூக்கும், அதிகமான காய் காய்க்கும். இந்த 2 மரமே நம்ம எங்க போனாலும் பார்த்தாலும் ஆசைப்படக்கூடிய பொருள். அந்த காய் அப்படியே சொரிஞ்சு தொங்கும் போது நம்மளை அறியாமலே வாயில் எச்சில் ஊறும். ஒரு மாங்காய் கிடைச்சா எடுத்துட்டு போயிடலாமா பாருங்க. சின்ன சின்ன பசங்க எதை அடிக்கிறாங்களோ இல்லையா, புளியங்காயும் மாங்காயும் அடிப்பாங்க. ஏன்னா அது மேல ஒரு ஆர்வம், அந்த சாப்பிடணுங்கிற ஒரு 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 அபிப்பிராயம் வரும், அது மேல ஆசை வரும். அப்ப அதுவும் திருஷ்டி தோஷமாக மாறும். இதால என்ன ஆகும், உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு திருஷ்டி தோஷம் படும். அந்த வீட்டுக்கு தானே போகும், வேற எங்க போகுதுன்னா வீட்டு வாசல்ல வச்சிருக்கு. அதனால மாமரம் வீட்டு வாசல்ல இருக்கும் போது அந்த மாமரத்துடைய கிளைகள் உங்களுடைய வீட்டு வாசல்ல உரசாம பார்த்துக்கிறங்க. உங்களுடைய அந்த நிலைப்பகுதியோ வாசல் பகுதியிலையோ மேல அந்த கிளை உரசக்கூடாது. இது மிகப்பெரிய வாஸ்து தோஷத்தை ஏற்படுத்தும். இது முருங்கையா இருந்தாலும் சரி, மாமரமாக இருந்தாலும் சரி, இது எந்த விருட்சமா இருந்தாலுமே சரி, அந்த விருட்சத்துடைய கிளைகள் உங்களுடைய, அதாவது நீங்க இருக்கக்கூடிய வீட்டு மேல போய் அப்படி படுக்கக்கூடாது. அந்த மேல இருக்கக்கூடிய மொட்டை மாடியா இருந்தாலும் சரி, செவராக இருந்தாலும் ஜன்னலாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு கிளைகள் அது மேல படக்கூடாது. பட்டது அப்படின்னா அந்த வீட்டுல நல்ல பாசிட்டிவ் உடைய அமைப்பு இருக்காது, அந்த வாஸ்து தோஷத்தை ஏற்படுத்திடும். ரொம்ப கவனமா இருக்கணும் அன்பு உறவுகளே. மாமரம், முருங்கை மரம் உங்க வீட்டுல இருக்கு, இல்ல இருக்கிறவங்க வீட்டுல நீங்க விசாரிச்சு பாருங்க. நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த வீட்டுல நானும் போய் ரொம்ப விசாரிச்சிருக்கு. பெரியவங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. பெரும்பாலும் எங்க உங்க பிள்ளைங்க, கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன், தனி குடுத்தனம் போயிட்டாரு. எங்க உங்க பிள்ளைங்க, வெளியூர்ல வேலைக்கு இருக்காங்க. சரி, என்ன கல்யாணம் முடிச்சு கொடுத்துல மருமக என்னங்க, மய வெளிநாட்டுல இருக்க மருமக அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. பிள்ளைங்க சொல்ற பேச்சே கேட்கல. ஏதாவது மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்குதுங்க ஐயா. அந்த வீட்டுல ஒரு தைலமோ மாத்திரையோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சஞ்சலம், சண்டை அவ்வப்போது சண்டையா. பசங்களுக்கு எங்களுக்கு ஆவல, கணவன் மனைவி யுத்தம், பிள்ளைங்க சொல்றதை கேட்க மாட்டேது, எடுத்து பேசுது. இப்படின்னும் அந்த சஞ்சலங்கள் அந்த வீட்டுல உருவாக்கிக்கிட்டே இருக்கும். விருத்தியே இல்லைங்க தொழில்ல. என்னதான் பண்ணாலும் கடனாவே இருக்கு, பெரும் கடனாவே இருக்கு, முன்னேறவே முடியல. அப்படின்னு பலவிதமான இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய அன்பு உறவுகள், இந்த விருட்சம் உங்களுடைய வீட்டின் சுவர் மீது படும்போது இது நடக்கும். அது முன்னாடி இருக்கும் போது படலுங்க, முன்னாடி கண் திருஷ்டி தோஷம் படும். அந்த மாங்காவுக்கும் அதாங்க, எங்கேயாவது அன்னதானங்கள் நடக்கும் போது கொடுங்க, தானமாக கொடுங்க, ரொம்ப நல்லது. அன்னதானம் நடக்கும்போது எல்லோருக்கும் போய் சேரும். ஏன்னா மாங்காய் கொடுக்கும்போது சாம்பார்ல போடலாம், மாங்காய் பச்சடி வைக்கலாம். அதே போல மா இலை தோரணங்கள் கோவிலுக்கு சுபகாரியங்களுக்கு நடக்கும்போது ஒடிச்சு கொடுங்க, கோவிலுக்கு கொடுங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள். ஒவ்வொரு சங்கடாகர சதுர்த்தி பெரிய ஒரு விழா நடக்கும் போது உங்களுடைய மா இலையை ஒடிச்சு கொண்டு போய் கோவிலுக்கு கொடுங்க. தோரணம் கட்டுவாங்க. ஏன்னா விருட்சத்தை வெட்டக்கூடாது இல்லையா, பாவம் இல்லையா. இனிமேல் வைக்கும் போது இருக்கிறவங்க இனிமேல் அது வெட்டின பாவம், அது வாட்டில் இருக்கு, அது ஒரு பிள்ளை தானே, அது ஒன்றும் செய்யாது. ஆனால் திருஷ்டி தோஷத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு நான் ஒரு சின்ன வழிமுறை கொடுத்துருக்கேன். இந்த வழிமுறைங்கிற வழிபாடு நினைச்சு பண்ணுங்க. ஒரு தானத்துக்கு போய் சேரும், ஒரு மங்கள காரியத்துக்கு போய் சேரும். இதால உங்க வீட்டுல இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷம் நிவர்த்தி ஆகும். இனிமேல் விருட்சம் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த முருங்கை மாமரத்தை வீட்டுக்கு பின்புறமோ தோட்டத்திலே வாங்கி, ரொம்ப நல்ல விஷயம். நல்லது நடக்கட்டும் அன்பு உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க அன்பு உறவுகள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் முறை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.